ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் சிறுதானியங்கள் காய வச்சுருக்கோம். அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. உளுந்து ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வயல்லே போட்ட உளுந்து. எங்கள் ஊர் சைடு வந்து கொல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நிறைய ஊரில் வயல் சொல்லுவாங்க, கொல்லைன்னு சொல்லுவாங்க. இது வந்து கோதுமை. அம்மா வாங்கி கொடுத்து அனுப்பிச்சாங்க கோதுமை. சரி, அது மாவாக வாங்கி யூஸ் பண்ணாமல் இது மாதிரி அரைக்கலாம், காய வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அரைக்கலாம்னு சொல்லிட்டு காய வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை பயிறு, இதுவுமே நம்ம நிலத்தில் விளைஞ்சது தான். பச்சை பயிறு நாங்கள் எதுவுமே மோஸ்ட்லி காசுக்கு வாங்க மாட்டோம் கிராமத்தில். பச்சை பயிறு, உளுந்து, காராமணி, கொள்ளு, இது எல்லாமே நம்ம வீட்டிலே கிடைக்கும். அதனால் கொஞ்சம் மட்டும் சாப்பாட்டுக்கு தேவையானதை எடுத்து வீட்டில் வச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நாங்கள் போடுவோம். இது வந்து காராமணி, இதுவுமே நம்ம வயலில் விளைஞ்சது தான். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியங்க. ஒரு நாளைக்கு பச்சை பயிறு ஊற வச்சு கொடுப்போம் பசங்களுக்கு, ஒரு நாளைக்கு காராமணி, ஒரு நாளைக்கு கருப்பு உளுந்து. அதுவுமே வேக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வறுத்து வேக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க சிறுதானியங்க. காலையில் ஒரு 10 மணிக்கு வெயில் வந்த பாரு எட்டுன்னு வந்து போட்டேன். இப்போ மணி 5 ஆகிடுச்சி, நல்லா காஞ்சிடுச்சு. அதனால் எல்லாத்தையுமே கூட்டி வாரி வச்சிடலாம். அதனால் சொல்லிட்டு தான் ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு பச்சை பயிறு கூட்டிடலாம். ஏன்னா நம்ம காய வச்சா பூச்சி பிடிக்காமல் இருக்கும். கம்பல்சரி இது மாதத்துக்கு ஒரு தடவை காய வச்சே இருக்கணுங்க, இல்லைன்னா அப்படியே பூச்சி அரிச்சிரும். கிராமத்தில் மோஸ்ட்லி எதுவுமே கடையில் வாங்க மாட்டாங்க. இது மாதிரி ஐட்டமெல்லாம் கொல்லிலே இருக்கும். நான் எல்லாமே விவசாயம் தானே. உளுந்து போடும் போது உளுந்து ஒரு பக்கம், பச்சை பருப்பு ஒரு பக்கம், காராமணி, கொள்ளு எல்லாமே எங்கள் மாமியார் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்ருவாங்க. நம்ம சாப்பாட்டுக்கு தேவையானது அனைத்தும் போட்டுருவாங்க. பெரும்பயிறு தெரியல, தட்டைப்பயிறு சொல்லுவாங்க பாருங்கள், பெரும்பயிறு அது கொஞ்சம் போடுவாங்க. அது இந்த வருஷம் அதிகமாக எங்களுக்கு விளைச்சல் தரல. இருக்குது, கொஞ்சம் போட்டுட்டோம். இது வந்து நம்ம வீட்டுக்கு தேவையானது மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். அதனால் இது காய வச்சு எடுத்தால் இதோட அடுத்த மாதம் தான் அதை காய வைப்போம். ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் காய வச்சா போதும். பச்சை பயிருங்க அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. தோசை, இட்லி ரெகுலராக அது மாதிரி எடுத்துக்காமல் தோசை மாவில் இது கொஞ்சம் சேர்த்து பச்சை பயிறு ஒரு நாளைக்கு ஊற வச்சு பச்சை பயிறு தோசை, ஒரு நாளைக்கு காராமணி தோசை, வாரத்தில் எப்படின்னா நான் 2 டைமாச்சும் பச்சை பயிறு தோசை சுடுவேங்க. இப்போ தான் சுட முடியல, தம்பியை வச்சுட்டு செய்ய முடியல, சின்ன தம்பியை வச்சுட்டு. அதனால் அவிச்சி கொடுத்துறது. இப்போ வாரத்துக்கு 2 டைமாச்சும் இது மாதிரி பசங்களுக்கு அவிச்சி கொடுத்துருவேன், சாப்பிடுவானுங்க. கொஞ்சோடு நாட்டு சர்க்கரை போட்டு கொடுத்தா சாப்பிடுவானுங்க. அதனால் டெய்லி இல்லை, வாரத்தில் ஒரு 2 டைம் அவிச்சிருவோம். பாருங்கள் வாரியாச்சு. இப்போ கருப்பு உளுந்து இட்லிக்கெல்லாம் நாங்கள் கடையில் வாங்கவே மாட்டோங்க. உளுந்து வாங்க, அது கூட்டிகிட்டே இருக்கணும். உளுந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல, அது லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த எல்லோ கலர் சாக்கில் தான் அது எடுத்து வைக்கணும். அதனால் அந்த காராமணியுமே டெய்லியும் 1 விட்டு 1 நாள் அவிச்சு தருவாங்க பசங்களுக்கு. இதுவும் நம்ம வயலில் விளைஞ்சது தான். சூப்பராக இருக்குங்க. சிறுதானியம் வாரத்தில் 2 டைம் சேர்த்துக்குங்க. சாப்பாட்டை கம்மி பண்ணிவிட்டு, இட்லி தோசை கம்மி பண்ணிவிட்டு இது மாதிரி சிறுதானிய உணவு சேர்த்துக்கலாங்க. கம்பு, கெவுரு, கருப்பு உளுந்து, கோதுமை மாவாக வாங்காமல் அதான் சரி இந்த மாதம் அரைக்கலாம்னு சொல்லிட்டு தான் காய வச்சுருக்கேன். யாருக்கெல்லாம் கிராமத்து வாழ்க்கை பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கிராமத்தில் மோஸ்ட்லி மல்லாட்டை, பெரும்பயிறு எல்லாமே கிடைக்கும், எல்லாமே போடுவோம். பச்சை மிளகா ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அம்மா வீட்டு தோட்டத்தில் கத்திரிக்காய், பச்சை மிளகா, பச்சை பயிறு இதெல்லாம் கொல்லியில் போடுவாங்க. உளுந்து, பச்சை பயிறு எல்லாமே கொல்லியில் நம்ம தேவையானது எல்லாம் போடுவாங்க. வாங்க உளுந்து எல்லாத்தையும் வாரிக்கலாம். இது மாதிரி யாரெல்லாம் விவசாயம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். விவசாயம் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.
கிராமத்து வாழ்க்கை. ஏன்னா இது மாதம் ஒரு நாள் கம்பல்சரி காய வச்சு தான் ஆகணும். ஏன்னா மழை நாளில் கூட அவ்வளோ இருக்காது, வெயில் டைமில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுனா ஒன்றும் ஆகாது. இதில் வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அடுப்பத்தையெல்லாம் சாம்பல் கொஞ்சம் போட்டு விடுவாங்க, பூச்சியே பிடிக்காது. சாம்பல் போட்டால் நல்லா காய வச்சு சாம்பலை வந்து சலிச்சிட்டு போட்டு வச்சுருவாங்க. 2 வருஷம் ஆனாலும் அது கெடாது, பூச்சி உக்காராது. அப்படி இல்லைன்னா இதை நம்ம பார்க்கலன்னா பூச்சி பிடிச்சிரும் ஃபுல்லாகவே, அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கொல்லையிலேருந்து அதை பறித்து அடித்து ஆள் வச்சு அவ்வளோதான் செஞ்சு வேஸ்ட் ஆகிடும். அதனால் காய வச்சு வச்சுருவோம். நான் காய வைக்கலன்னு எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, காய வச்சாமான்னு கேட்டே இருப்பாங்க. அதனாலே காய வச்சுருவோம் எடுத்து. விவசாயம் பண்ணுறது யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் சாப்பிட்டீங்களா? என்ன சமையல்? யாரெல்லாம் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுவீங்க? நிறைய பேர் வந்து இந்த உளுந்து அலசுறதுக்கு இட்லியில் வந்து இட்லி ஊற வைக்கும் போது கருப்பு உளுந்து அலசுறதுக்கு பயந்துகிட்டே வெள்ளை உளுந்து வாங்குவாங்க. கருப்பு உளுந்தாங்க அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதனால் முடிஞ்ச அளவு கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுங்கள். கிராமத்து வாழ்க்கை யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அம்மா வீட்லேயுமே இதெல்லாமே போடுவாங்க. எங்கள் மாமியார் வீட்லேயும் போடுவாங்க, அம்மா வீட்லேயும் போடுவாங்க. அம்மா வீட்டில் வந்து இந்த வருஷம் இப்போ சவுக்கு போட்டாங்க. அவங்களுமே உளுந்து மல்லாட்டை, நாம் இங்கே என்ன விளையுமோ அது இங்கேயும் அதான் விளையும். பச்சை பயிறு, காராமணி எல்லாம் போடுவாங்க. இந்த வருஷம் வந்து சவுக்கு போட்டாங்க. நான் மட்டும்தான் இங்கே மாமியார் வீட்டில் மட்டும்தான் உளுந்து போட்டிருக்காங்க. அம்மா வீட்டில் வந்து சவுக்கு தான் இந்த வருஷம். இது வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் தேவையானதை எடுத்து வச்சுட்டு மீதி நாங்கள் போட்டுருவோம் கடையில். நாங்கள் வாங்கவே மாட்டோம், உளுந்தெல்லாம் வாங்க மாட்டோம் கடையில். உளுந்து, பச்சை பருப்பு, காராமணி, கொள்ளு இது எல்லாமே கடையில் வாங்க மாட்டோம். எல்லாமே நம்ம வயலில் போகிறது தான். நம்ம சாப்பாட்டுக்கு தேவையானதை எடுத்து வச்சு தான் மீதி நம்ம கடையில் போடுவோம். காலையில் எல்லாத்தையும் காய வச்சு நாற்றுனாரும் நானுமே காய வச்சுட்டு அப்புறம் துணியெல்லாம் போய் இருந்த துணியெல்லாம் துவைச்சிட்டு அது மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ மொட்டை மாடிக்கு வந்தோம். எனக்கு கீழே போட்ட ஆடு அது மாதிரி பசங்க என் பசங்களே கழிச்சு விட்ருவானுங்க, எடுத்து கீழே மேலே இறச்சி விட்ருவானுங்க. அதனால் சொல்லிட்டு மெத்தையில் போட்டிருக்கோம். வாங்க இப்போ கோதுமை அள்ளிடலாம். இந்த கோதுமை வந்து அம்மா கொடுத்து அனுப்பிச்சாங்க. நான் மாதம் மாதம் கடையில் தான் வாங்கிப்போம் பாக்கெட்டு மாவா. இந்த மாதம் வாங்கலை, அம்மா கொடுத்து அனுப்பிச்சாங்க. சரி காய வச்சு இது க்ளீன் பண்ணி இதில் அரைச்சிக்கலாம். இதில் வந்து வெள்ளை சுண்டல் இருக்குல்ல, வெள்ளை கடலை போட்டால் நல்லா ஒயிட்டாக இருக்கும், சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். யாராச்சும் கோதுமை மாவு அரைச்சிங்கன்னா வெள்ளை சுண்டல் இருக்குது பாருங்கள், அது போட்டு அரைச்சி பாருங்கள். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும், சப்பாத்தி நல்லாயிருக்கும் சாப்பிட. அது இப்போ என்கிட்ட இல்லை, வாங்கி போடணும். அரைக்கும் போது எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி அதை வாங்கிட்டு வர சொல்லணும். வாங்கிட்டு வந்து போட்டு தான் அரைக்கணும். ஒரு 1/2 கிலோ அதில் போட்டால் கரெக்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக கெவுரு இருக்குது, அது காய வச்சு இது கூட அரைக்கணும். கெவுரு கொஞ்சம், கோதுமை கெவுரு எல்லாத்தையும் அரைச்சிட்டு வரணும். உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன சமையல்? யாரெல்லாம் கிராமத்து வாழ்க்கை பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். டிஜே வருமன் என்னோடய சேனல் நேம். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பச்சை பயிரெல்லாம் வாரத்துக்கு 2 டைமாச்சும் எடுத்துக்கங்க. சிறுதானியம் தானே இப்போ எடுக்க சொல்கிறாங்க. கம்பு, கேழ்வரகு, மல்லாட்டெல்லாம் நல்ல கொலஸ்ட்ராலுங்க. அம்மா வீட்டிலலாம் நிறையாவே கிடைக்கும் மல்லாட்டெல்லாம் நம்ம காசுக்கு வாங்க மாட்டோம். நம்ம சீசன் இல்லை, அடுத்த மாதம் மல்லாட்டை பிடுங்குவாங்க. அது அம்மா வீட்டில் தான் கொடுத்து வச்சாங்க. அதை வச்சு நான் எண்ணெய் ஆடிப்பேன். எள்ளெல்லாம் நல்லெண்ணெய் இருக்குல்ல, நல்லெண்ணெய்லாம் வாங்க மாட்டோம். எள் நம்ம வீட்டிலே இருக்குது, அது அம்மா வீட்டிலேருந்து தருவாங்க. அதை வாங்கி எண்ணெய் அடிப்பேன், நல்லெண்ணெய். அதனால் எள், மல்லாட்டெண்ணெய், நல்லெண்ணெய் அதெல்லாம் கடையில் வாங்க மாட்டோம். இல்லைன்னா தான் வாங்குப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் அள்ளியாச்சு. கோதுமை அள்ளியாச்சு, உளுந்து அள்ளியாச்சு, பச்சை பயிறு எல்லாத்தையும் அள்ளியாச்சு. வாங்க அதை அல்லந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வாங்க பாருங்கள்,
மஞ்சள் கலர் சாக்கில் இருக்கு பாருங்கள், உளுந்து ஃபுல்லாக அள்ளியாச்சு. இதில் இருக்கிறதே கொஞ்சம் உளுந்து தான் அதிகமாக காய வச்சிடறேன், ஏன்னா இட்லிக்கு போடணும்ல, அதனால் உளுந்து. உளுந்து, கோதுமை எல்லாத்தையும் ஒரு சாக்கில் அள்ளி வச்சாச்சு. ஏன்னா அப்படியே விட்டுட்டு கூட காலைல வந்து சரி ஒன்றா நாள் காயட்டுன்னு விடலாம். சப்போஸ் மழை வந்தால் எல்லாம் நனைஞ்சிரும்ல, அதெல்லாம் எல்லாத்தையும் அள்ளிட்டேன். பச்சை பயிறு, காராமணி கொஞ்சம் தாங்க இருக்குது, ஏன்னா அது கொஞ்சமாக தான் போட்டது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் சிறுதானியங்களை காய வச்சது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை பை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.